Assalamu Alaikum. Hi pa, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். 20 வருஷமாக நான் இப்படி தான் வெண்ணெய் எடுக்கிறேன். ஏன்னா நாங்கள் டீ கடை வச்சுருக்கனால வெண்ணெய் எடுக்கிறது பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வெண்ணெயை வந்து நம்ம பால் ஆடையை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆடையை உடனே எடுத்து நம்ம வெண்ணெய் எடுக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஆடையை ஒரு 8 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வெது வெதுப்பாக ஆகிற வரைக்கும் வச்சிடணும். வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம தயிரோ அல்லது மோரோ ஊற்றி கிளறி அதை ஒரு 8 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே புளிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடணும். அந்த அரைச்சி வச்ச பாலாடையில் நம்ம ஐஸ் வாட்டர் தூக்கி ஃப்ரெஷ்ஷாக தூக்கி மேலே தூக்கி ஊற்றினோம்னா இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு மேலே அதாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை 2-3 தடவை நல்லா பிசைஞ்சு கழுவுனோம்னா இந்த மாதிரி மை மாதிரி வெண்ணெய் நமக்கு அழகாக கிடைக்கும். இதை நம்ம நல்லா பல தடவை கழுவுனதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையானுங்கிறப்ப வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய்யும் உருக்கிக்கலாம். இந்த மாதிரி எடுத்தால் தான் நெய் உருக்குனாலும் ருசியாக மணமாக இருக்கும், வெண்ணெயும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்த வெண்ணெயில் அந்த மோரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி செடிகளுக்கும் அதை நம்ம புளிக்க வச்சு செடிகளுக்கும் ஊற்றலாம். கீழே ஊற்றாமல் வேஸ்ட் பண்ணாமல் மோராகவும் குடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளை என்பது நமக்காக விடியட்டும். தேங்க்யூ.